வணக்கம் மகர ராசி நேயர்களே. மகர ராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையை விளையாட்டா எடுத்துக்கொள்ளாதவங்களா இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பொறுப்பா ஒரு இலக்காக பார்த்து நகர்றவங்களா இருப்பீங்க. வெளியில நீங்க கடினமாகவும் உணர்ச்சி இல்லாதவங்களாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள மிக மென்மையான மனசு உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மனசை எல்லார்கிட்டையும் காட்டக்கூடாது. நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு எல்லை போட்டு கொள்ளுவீங்க. கடந்த காலங்களில் நம்பி ஏமாந்த அனுபவங்கள் அதிகமாக பேசாமல் செயலால் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். இப்போ தெய்வ கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சுமந்த சுமை இனிமேல் மெதுவாக குறைய போகுது. நீண்ட நாட்களாக இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இது முடிந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது வேலை தொடர்பாக, குடும்ப தொடர்பாகவோ, குடும்ப பொறுப்பாகவோ அல்லது உங்களுடைய சொந்த ஆசையாக கூட இருக்கலாம். அந்த விஷயம் இப்போ மீண்டும் உங்கள் மனசில் அழுத்தமாக எழுகுது. இது தொந்தரவு செய்ய வரல, உங்களுடைய முன்னேற்றத்தை நகர்த்த வரக்கூடிய அழைப்புன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இனிமேல் தள்ளி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அமைதியை கொடுக்காது. ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலை வரப்போகுது. அந்த முடிவுக்கு காரணமாக தோன்றினாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய நிம்மதி மிக பெருசாக இருக்கும். உழைப்பில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே குறை இல்லை. ஆனால் அந்த உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கல அப்படின்னா ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த ஏக்கம் மெதுவாக தீர ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தர் உங்களுடைய அமைதியை உழைப்பை கவனித்து வச்சுருக்காங்க. அது அவரை அதிகமாக பேச வைக்குது. ஆனால் சரியான நேரத்தில் உங்களுக்கு முன் வாய்ப்பை கொடுக்க வைப்பாங்க. அது உங்களை மற்றவர்கள் பார்ப்பதற்கான பார்வையாக மாறப்போகுது. உறவுகளில் மகர ராசிக்காரங்க மிக பொறுப்புணர்வு கொண்டவங்களாக இருப்பீங்க. யாரை நம்புறீங்களோ அவங்கள எளிதாக விட்டுற மாட்டீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு புறமாக மாறும் பொழுது மனசு மிகுந்த சோர்வை அனுபவிக்கும். இப்போ ஒரு உண்மை புரியும், எல்லா உறவுகளையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற உங்களுடையது பொறுப்பு கிடையாது. ஆனால் உங்களை காயப்படுத்துகிற இடத்துலேருந்து விலகிறது தவறு கிடையாது. அந்த புரிதல் வந்ததுமே உங்கள் மனசு மெதுவாக லேசாக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே முக்கியமாக இருக்கும். ஆனால் நீங்களே உங்கள் தேவைக்கு பின்னுக்கு தள்ளிக்கிட்டு வச்சுருக்கீங்க. இப்போது ஒரு மாற்றம் வருது. உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வாழ்க்கையை முக்கியமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதனால் குடும்பத்தில் பெரிய சண்டை எதுவும் வராது. மாறா ஒரு அமைதியான புரிதலும் வரப்போகுது. உடல் நலத்தில் பெரிய சிக்கல்கள் இல்லை. ஆனால் அதிக உழைப்பு காரணமாக உடல் சோர்வாக உணரப்படும். ஓய்வு அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்தாதான் நீண்ட நாள் தூரம் செல்ல முடியும். மகர ராசிக்காரங்க நீங்கள் மெதுவாக நடப்பீங்க. ஆனால் ஒரு முறை நடந்தால் நிற்காதவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உறுதியான மாற்றத்தோட தொடக்கமாக இருக்கும். சத்தம் இல்லாமல் ஆழமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை சரியான திசையில் மாற ஆரம்பிக்க போகுது. அது என்ன, எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி மாறி ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை எளிதாக எடுத்துக்கொள்ள தெரியாதவங்களாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக யோசித்து பொறுப்பாக நடக்கிற பழக்கம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குது. அதனால தான் மற்றவங்க சிரிச்சுக்கிட்டே கடந்து போகும் பல விஷயங்களை நீங்கள் மனசில் சுமையாக எடுத்துக்கிறீங்க. இது நம்மளால தான் சரி செய்யணும், நம்ம இல்லாமல் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற எண்ணம் பல நேரம் உங்களை ஓய்வில்லாமல் ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது தெய்வ கணக்கு ஒன்று சொல்லுறது என்ன அப்படின்னா, எல்லா சுமையும் நீங்களே தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சில தியாகங்கள் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கலாம். அதனால் என் உழைப்புக்கு மதிப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ளே எழுந்தும் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த உழைப்பு வீணாக போகலை. இப்போதான் அதற்கான காலம் வர ஆரம்பிச்சிருக்கு. சத்தம் இல்லாமல் மெதுவாக ஆனால் உறுதியாக உங்களுடைய நிலை மாற ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய முடிவுக்குமே மதிப்பு அதிகமாக கூட போகுது. அதை நீங்கள் உணரும்போது மனசுக்குள்ளே ஒரு அமைதி வரும். உறவு விஷயத்தில் மகர ராசிக்காரங்க ரொம்ப மௌனமானவங்களாக இருப்பீங்க. பிடிச்சாலும் அதிகமாக சொல்ல மாட்டீங்க, கஷ்டம்னாலும் வெளியே காட்ட மாட்டீங்க. அதனால தான் பல பேர் உங்கள் வழியை புரிஞ்சுக்காமலேயே போயிடுறாங்க. இப்போது இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் மனசை மதிக்காத இடத்துல தொடர்ந்து இருப்பது தேவையும் இல்லை. அந்த புரிதல் வந்ததுமே சில உறவுகள்லேருந்து நீங்கள் மெதுவாக விலக ஆரம்பிப்பீங்க. அந்த விலகல் தான் சண்டையோடு இல்லை, அமைதியோடு இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வேலை மற்றும் வாழ்வாதார விஷயங்களில் ஒரு புதிய பொறுப்பு உங்களுக்கு வரும். அது முதல்ல பயமாக தோன்றும். நம்மனால இது சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வரும்.
ஆனால் நீங்கள் அதில் இறங்கி பிறகு உங்களுக்கே உங்களுடைய திறமை மீது ஆச்சரியம் வர ஆரம்பிக்கும். இதுவரையும் நீங்கள் உங்களை குறைச்சி மதிப்பிட்டு கொண்டிருப்பீங்க. இப்போது அந்த எண்ணம் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைச்சதை விட அதிகமாக செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற காலம் நிரூபிக்கப்படும். பண விஷயத்தில் கவனம் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சி எதிர்காலத்தை நினைச்சு சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உடனே பெரிய மாற்றமாக தெரியலாம். ஆனால் சில மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தா அப்போ எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு மனசு சொல்கிறத உணர்வீங்க. உடல் நலத்திற்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது உடம்பாக வெளிப்படும். அதனால தான் ஓய்வு, தூக்கம், அமைதி இவை எல்லாமே முக்கியமாக இருக்குது. சின்ன ஓய்வு கூட உங்களுக்கு பெரிய சக்தியை கொடுக்கும். அப்படி பெரிய சக்தியை கொடுக்கறதுனால இனிமேல் நீங்கள் எப்பொழுதுமே அதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லதாகவே இருக்கும். மகர ராசிக்காரங்க நீங்கள் மெதுவாகவும் உறுதியாகவும் கட்டும் வாழ்க்கையை நீண்ட நாளாக நிற்கும். இப்போது உங்களுக்கு அடித்தளம் இன்னும் வலுவாக இருக்கும். கவலைகள் குறையும். தெளிவு அதிகமாக இருக்கும். மகர ராசிக்காரங்க நீங்கள் உள்ளுக்குள்ள பல முடிவுகளை தனியாகவே எடுத்துக்கிறீங்க. மற்றவங்கள குழப்ப வேண்டாம், நம்ம பிரச்சனை நமக்கே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆழமாக இருக்குது. அதனால தான் பல நேரம் உங்களுடைய மனசு நிறைய விஷயங்களை சொல்லாமல் அடக்கி கொள்கிறீங்க. ஆனால் இந்த காலங்களில் பார்க்கும் பொழுது அந்த பழக்கம் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த சில எண்ணங்கள் சில ஆசைகள், சில வழிகள் எல்லாமே வெளியில் ஆரம்பிக்குது. அது சத்தமாக இருக்காது, ஆனால் தெளிவாக இருக்கும். அந்த தெளிவே உங்களுடைய அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாளாக ஒரு பயணம், ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிடுமோ, நம்ம கனவுகள் எல்லாமே கனவுகளாக முறிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு மௌனமான அச்சம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போது அந்த மெதுவான அச்சம் கரைய ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி அல்லது ஒரு சந்திப்பு உங்களை நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க போகுது. அந்த ஒரு சிறிய நம்பிக்கை தான் உங்களை மீண்டும் எழ வைத்து விடும்னு சொல்லலாம். உறவுகளில் மகர ராசிக்காரங்க மிகுந்த நம்பிக்கையோடு பழகக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒரு முறை மனசு திறந்துட்டீங்க அப்படின்னா முழுவதுமாகவே நம்பிடுவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை உடைஞ்ச அனுபவங்கள் உங்களை இன்னும் எச்சரிக்கையாக மாற்றப்படும். இப்போது ஒரு சமநிலை உருவாகவும் முழுமையாக மூடிக்கொள்ளவும் மாட்டீர்கள், முழுமையாக திறந்து விடவும் மாட்டீர்கள். இது சமநிலையின் அமைதியாக இருக்குது. இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனசை மற்றவங்களுக்கு ஈஸியாக மனசில் இடம் கொடுத்துடவும் கூடாது, ஒரே அடியாக பூட்டியும் வச்சுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வேலை விஷயங்களில் ஒரு பழைய முயற்சியை மீண்டும் நினைவுக்கு வரும். பின்பு அதை தொடங்கி ஆனால் சில காரணங்களால் கைவிட்டிருப்பீங்க. இப்போது அதற்கான சூழ்நிலை மீண்டும் உருவாக போகும். இந்த முறை நீங்கள் முன்ன மாதிரி தயங்காமல் இருக்கணும். அனுபவம் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. அதனால் இந்த முறை அந்த முயற்சியை வெற்றி அடையும் வாய்ப்பை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். எப்பொழுதுமே நீங்கள் அந்த பழசை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு புதுசாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பண விஷயங்களில் ஒரு நிலைத்தன்மை வர ஆரம்பிக்கும். பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் மெதுவாக சீராக போகும் நிலை உருவாகும். இது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். பணம் அதிகமாக வந்தாதான் சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இப்போ மாறிடும். அமைதியான வாழ்வு தான் பெரிய செல்வம் அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. உடல் நலத்தில் கவனிக்க வேண்டியது ஒரே விஷயம். உங்கள் மனசு அமைதியாக இருந்தால் உடம்பு தானாகவே ஒத்துழைக்கும். தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டு பழக்கம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும். மகர ராசிக்காரங்க நீங்கள் மெதுவாக கட்டிய வாழ்க்கை தான் உறுதியானதாக இருக்கும். இப்போது அந்த கட்டடம் இன்னும் உயர ஆரம்பிக்குது. அடித்தளம் வலுவாக இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. தெய்வ கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எடுத்த பாதை சரியான பாதை தான். அதனால் நீங்கள் தொடர்ந்து அதில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா வேலை விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் காத்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இனி எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மகர ராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையை ஒரு நீண்ட பயணமாகவே பார்த்துட்ருக்கீங்க. உடனடி வெற்றி, உடனடி பாராட்டு அப்படிங்கிற விஷயங்களை உங்களை அதிகமாகவே கவர்வது கிடையாது. நிலையானது வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான எண்ணமாக இருக்குது. அதனால தான் மற்றவங்க வேகமாக முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மெதுவாக இருந்தாலும் திசை தவறாமல் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போது பொறுமைக்கான பலன் மெதுவாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. நீண்ட நாள் காத்திருப்பு வீணாக போகிறது கிடையாது அப்படிங்கிறது காலமே உங்களுக்கு நிரூபிக்க போகுது. கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த சில கடினமான முடிவுகள் அப்போதே தவறாக தோன்றி இருக்கலாம். அப்போது வேற மாதிரி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் பல முறை மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது.
ஆனால் இப்போ அந்த முடிவுகளில் உண்மையான அர்த்தம் புரியும். அந்த முடிவுகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த புரிதல் வந்ததுமே கடந்த காலங்களில் குறை சொல்லக்கூடிய பழக்கம் உங்களிடத்திலிருந்து விலகும். உறவுகளில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் நீங்கள் எல்லாருக்காகவும் வலிமையாக நின்றுருக்கீங்க. ஆனால் உங்களுக்காக யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத அதிகமாக யோசிக்கல. இப்போ அந்த கேள்வி இயல்பாகவே எழ ஆரம்பிக்குது. இந்த கேள்வி சண்டைக்காக இல்லை, உங்களை பாதுகாக்கத்தான். அதனால தான் சில உறவுகள் இன்னும் ஆழமாகவும் சில உறவுகள் மெதுவாக தூரமாகும். அந்த மாற்றத்தை நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்வீங்க. ஏன்னா இப்போ உங்கள் மனசு முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. வேலை தொடர்பான விஷயங்களில் ஒரு நிலையான உயர்வு காணப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது உடனே பெரிய பதவி மாற்றமாக இல்லைனாலும் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முடிவு எல்லாமே அதுக்கான மதிப்பை கொடுத்துக்கிட்டு தைரியத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம இடத்துல இருந்து தகுதியானவங்க அப்படிங்கிற எண்ணம் வலுவாகும். குடும்பத்திலோட உங்களோட பொறுப்பு இன்னும் கூடலாம். ஆனால் இந்த முறை அது சுமையாக தெரியாது. ஏன்னா உங்களுடைய வார்த்தை மதிப்பு கிடைக்கும். நீங்கள் சொல்வதை மற்றவங்க கவனமாக கேட்பாங்க. அந்த மாற்றம் உங்களுக்கு மனசுக்கு பெரிய திருப்தியை கொடுக்க போகுது. உடல் நலத்தில் பெரிய சிக்கல்கள் கிடையாது. ஆனால் பழைய சோர்வு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். மன அமைதி வந்ததுமே உடம்பு தானாகவே சீராகும். இயற்கையோடு கொஞ்சம் நேரம் செலவிட வாய்ப்பு கிடைச்சா அது உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சோதிச்சாலும் உடைக்க முடியாது. இப்போ அந்த சோதனைக்குள்ள பதிலாக வர ஆரம்பிச்சிருக்குது. அமைதியாக ஆனால் உறுதியான உங்கள் வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல போகுது. இதுதான் தெய்வத்துடைய கணக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு நடந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை இனி எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.